நான் வெறும் மேக்கப் போட்ட பொண்ணு கிடையாது. மேக்கப் இல்லாமல் நான் ஒரு இமோஷ்னலான ஒரு பொண்ணு தான். நான் சென்சிட்டிவான ஒரு பொண்ணு தான். எனக்கு அழ வரும். ஆலடிப்பட்டியான் பிரசன்ஸ் தமிழ்நாடு நவ் கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ் co-presented by Rubini Reef and Cooking Oil, powered by Dofi, ஆனந்தம் சில்க்ஸ், Kriya Naturally Creative Beauty Products, பச்ச சுந்தர் சத்யா. அந்த படத்துக்கு ஒரு முகவரி கொடுத்த பாடல் என்னன்னா உன்னை பார்த்த பின்பு நான் குறைஞ்சது வந்து ஒரு 500 தடவை நான் திருப்பி கேட்டேன் நான் ஸ்டாப். உன்னை பார்த்த பின்பு கல்யாணம் சைலண்ட் ஆயிட்டா? இந்த பாரு, ஒன்னே உன் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை ஒன்றும் பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? போத்திக்கிட்டு தான் நடித்தேன். ஆனால் வேற மாதிரி தான் கன்சீவ் ஆச்சு, வேற மாதிரி தான் என்னுடைய லைன் போச்சு. நான் கனவில் கண்ட மன்மதன். நான் சொல்றேன் சார், மேக்கப்லாம் நடிப்பேன் சார். நான் சார் கிட்ட சொல்லிடுறேன். இப்பவே ஸ்டேஜ் கிடைச்சிருச்சு. டைட்டில் ஸ்பான்சர் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. co-presented by Rubini Reef and Cooking Oil, powered by Dofi. ஒரே நிமிஷத்துல உங்க யூஸ்டு மொபைல்ஸ் நல்ல ரேட்டுக்கு வித்துடுங்க. ஆனந்தம் சில்க்ஸ், அழகழகாய் ஆனந்தமாய். Kriya Naturally Creative Beauty Products, உங்கள் சத்யா இப்பொழுது தமிழகம் எங்கும் மற்றும் ஆந்திராவிலும். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பாலா ஸ்டோர், அனைத்து இந்திய மற்றும் இலங்கை ப்ராடக்ட்களும் இப்பொழுது ஜெர்மனி டோர்மெண்டல். GT Holidays, South India's #1 travel brand. Tasty partner Delhi FC, glazed fried chicken restaurant. Motor partner Motor Expert, making car care simple from service to sales. Beverage partner Daily, taste daily, taste the daily. அடுத்த ஒரு விருதை வழங்குறதுக்காக ஒரு பிரசன்டர் நம்ம மேடைக்கு வர இருக்காங்க. அவங்க யார் அப்படின்றது நம்ம EVல பார்த்துடலாம். இவ்ளோ ரிஸ்க் எடுத்தியே, எவ்வளவு ரூபாய் பந்தயம்? ₹1. இயக்குனர் சரண், காலத்தால் அழியாத காதல் மன்னன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. பஞ்ச் பட்டாசுகளின் அமர்கல நாயகன். பார்த்து தண்ணி ஊத்தி வளர்த்த வீட்டு மரம் கிடையாது, தானே வளர்த்த காட்டு மரம். தொட்டதெல்லாம் வசூல் ராஜாவாக ஜெயித்தவர். ரசிகனை தன் பக்கம் கட்டி இழுத்தவர். எனக்கு ஜெயிக்கிறதா முக்கியம். இயக்குனர் சரணை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ். இப்போ நாம நிறைய கமர்ஷியல் படங்களை கொண்டாடுறோம். ஆனா கமர்ஷியல் படங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணது நம்ம இயக்குனர் சரண் அவர்கள் தான். ஸோ வெல்கம் டு தி ஸ்டேஜ் சார். சரி, உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னா, நீங்க அப்போ எடுத்த படங்கள் ஆக்ஷன் பிளாக்காவே இருந்தாலும் குடும்பங்கள் உட்கார்ந்து ரசிக்கிற படமா இருந்துச்சு. பட் இப்போ வரக்கூடிய ஆக்ஷன் படங்கள் நிறைய வந்து ஃபுல்லா ஒரு வயலன்ஸா தான் இருக்கு. இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் நீங்க பாக்குறீங்களா? உதாரணத்துக்கு அனிமல், KGF மாதிரியான படங்களை சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான வித்தியாசங்கள் பாக்குறீங்க நீங்க அப்போ இருந்த ஆக்ஷன் படங்களுக்கும் இப்போ வரக்கூடிய ஆக்ஷன் படங்களுக்கும்? முதல்ல உங்களுக்கு என் மேலே எந்த கோபமும் இல்லைல்ல, ஒரு கான்ட்ரவர்சியில் மாற்ற மாதிரி இல்லை. ஆக்ஷன் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, ஒரு நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் வந்து அவருடைய சண்டை காட்சிகளில் வந்து ரத்தம் வந்து இல்லாமல் பார்த்துக்குவார் அவர். அது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு அது இன்புட் எனக்கு. அதனால் நீங்கள் பெரும்பாலும் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரி ரொம்ப அது ஓவராக இருக்கிற மாதிரியெல்லாம் அந்த ஆக்ஷன் காட்சிகள் வந்து இருக்காது. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் படமோ அல்லது ஒரு சண்டை காட்சியோ ஒரு பாடல் காட்சிக்கு எப்படி வந்து ஒரு லீட் சீன் முக்கியமோ அதே அளவு முக்கியம் வந்து ஒரு அந்த ஃபைட் சீனுக்கு உண்டான ஒரு லீட் சீனும். ஸோ இது வந்து ஒரு கோடாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னுடைய படங்களில். ரெண்டாவது, நான் ஒரே ஜானரில் வந்து தொடர்ந்து இயங்காமல் நான் வந்து வேறு நான் ஒரு காதல் மன்னன் பண்ணுவேன், அதுக்கு அடுத்தது அமர்கலம் பண்ணுவேன், அடுத்தது பார்த்தன் ரெஸ்தேன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஜெமினி பண்ணுவேன், அப்புறம் JJ பண்ணுவேன், வசூல் ராஜா பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு தனியான ஒரு பாணி இல்லாமல் அந்த படங்களை பண்ணதுனால எனக்கு வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து நான் சம்பாதிக்க முடிஞ்சது சார். இப்போ உங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி படங்களில் இருக்க பாடல்கள் எடுத்துக்கிட்டால் எல்லாமே உங்களுக்கு ஆல்பம் ஹிட்டு சார். எனக்கு தெரிஞ்சு எல்லா படங்களும் எல்லா பாட்டும் ஹிட்டாக இருக்கும். நாங்கள் நிறைய பாட்டு ட்ராவல் பண்ணுறப்போ, பசங்களோட வைப் பண்ணுறப்போ, ஒரு லாங் ட்ரைவ் போகிறப்போ கேட்போம். சரண் சார் அவருடைய பாடல்கள் ஒரு 3 பாட்டு நான் எப்போயாவது காரில் போகிறப்ப இதை கேட்பாங்க. இல்லை இந்த BGM எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை போட்டு கேட்பேன். போட்டு கேட்டு கார் ஓட்டினா நேராக போயிடும் வண்டி. அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு 3 விஷயம் என்னென்ன பாட்டு சார் சொல்லுங்கள்? என்னுடைய முதல் படத்தில் எனக்கு
அந்த படத்துக்கு ஒரு முகவரி கொடுத்த பாடல் என்னென்னா உன்னை பார்த்த பின்பு நான் சாங். அது வந்து என்னைக்கு கேட்டாலும் அது வந்து புதுசாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பாட்டு வந்து ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நான் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 500 தடவை நான் திருப்பி கேட்டேன் நான்ஸ்டாப்பாக. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நான் வந்து அந்த சாங்கை கேட்டு விஷுவலைஸ் பண்ணினேன். ஸோ இப்போவும் எனக்கு அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டு. அமர்க்களம் படத்தில் வந்து மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு. வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரிகளுக்கு வந்து மெட்டு போட்டது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவிதை வந்து அவ்வளவு வரிகள் இருக்கக்கூடிய ஒரு கவிதையை வந்து ஒரு காதல் பாட்டாக ஒரு சிச்சுவேஷன் சாங்காக அது பண்ணது. அது இப்போ கேட்டாலும் எனக்கு வந்து அது ரொம்ப புதுசாக இருக்கும். நான் அடிக்கடி கேட்பேன். வட்டாரம் படம் அதனுடைய அந்த பிஜிஎம் அது வந்து எப்போ கேட்டாலும் ஒரு எனர்ஜி லெவல் வந்து இருக்கும். எதையாவது ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு வெறி வரக்கூடிய அளவுக்கு வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய. பட் பொதுவாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆல்பம் ஹிட்டாக இருக்கிறதுனால எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும். மெலோடின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காடு திறந்தே கிடைக்கிறது வசூல் ராஜாவில் வந்த அந்த பாட்டு வந்து அது ஒரு டைம்லெஸ் கிளாசிக். இப்போ எல்இடியில் உங்களுக்காக ஒரு சில ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம். அதை பார்த்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். உங்கள் படத்தோட கதாநாயகிகள் திலோத்தமா, ஜமுனா, மோகனா அப்படின்னு சொல்லி எப்படி இவ்வளோ அழகான ஹீரோயின்ஸை எப்படி தேடி செலக்ட் பண்ணீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்ற சீக்ரெட்டாக எங்ககிட்ட இப்போ சொல்லணும். மனசுக்குள்ள ஒரு கிரியேட்டராக ஒரு அபரிமிதமான ஒரு காதல் இருந்தால் தான் அந்த செலெக்ஷன் கெப்பாசிட்டி வரும் இல்லையா? அந்த ஒவ்வொரு படமும் எனக்குள்ள அந்த ஒரு கிளர்ச்சியையும் அந்த அந்த ஹீரோ வந்து காதலிக்கக்கூடிய அந்த பெண் அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்குங்கிறது வந்து என் மனசுக்குள்ள ஒரு டயக்ராம் மாதிரி வந்து உருவாயிடும். அதை மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு அமையுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதுக்காக மெனக்கிட்டு செலக்ட் பண்ணுவேன். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து புது முகங்களை வந்து நான் தைரியமாக அறிமுகப்படுத்தி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அந்த அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த படம் வந்து காதல் மன்னலில் நீங்கள் சொல்கிற திலோத்தமா, அவங்க மானு, அவங்கள வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு கிடைச்ச அந்த ரெகக்னேஷன் வந்து எனக்கு வந்து தொடர்ந்து பல படங்களில் வந்து புதுமுகங்களை நான் கதாநாயகிகளாக செலக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தது. இப்போ ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த படத்தை பண்ணுவீங்க சார்? நீங்கள் உங்கள் சாய்ஸில் கொடுத்தா. நான் அமர்க்களம் கேட்பேன் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த படம் கேட்பீங்க? எனக்கு வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ஸை வந்து திருப்பி திரையில் வந்து ரீரிலீஸில் பார்க்கணும். கண்டிப்பாக அது நடக்கும், அந்த மேஜிக் நடக்கும். அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ வரைக்கும் அதை மறக்காமல் இருக்கோம். அந்த சந்தோஷத்துக்கும் அந்த மெமரியை கொடுத்துக்கும் ரொம்ப நன்றி. அவார்டாடா கொடுக்குறாங்க இப்படி நடிக்கிற அப்படின்ற வார்த்தையிலேருந்து நீங்கள் எந்த டைலாக் கேட்டிங்கனாலும் எல்லாரும் சொல்லுவீங்க. ஸோ அவ்வளோ ஒரு கல் கிளாசிக் மூவிஸ் கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான நபருக்கு நம்ம விருது கொடுக்க போகிறோம் சார். உங்களோட எனர்ஜி இன்னொருத்தரும் அந்த விருதை கொடுக்க போகிறாங்க. அவங்க யார்? விஜய். தலைவாசல் விஜய் சார் அவர்களை ஒரு பெரிய கைத்தலுடன் மேடை கழிக்கிறோம். தலைவாசல் விஜய் அவர்களை பற்றி நான் வந்து அவசியம் சொல்லி ஆகணும் சார். நல்லதாக சொல்லுங்கள் சார். அவரை நான் வந்து அண்டு உங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். என்னுடைய ஜே படம் வசூல் ராஜா இதிலெல்லாம் அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி குரலாக அவர் வந்து நடித்தது வந்து ஜெமினி படத்தில் அந்த முரளி பண்ணார் இல்லையா, டிஜிபி கேரக்டர். அவர் பேசின ஒவ்வொரு டயலாகும் அவ்வளவு காத்திரமாக அவ்வளவு கைத்தட்டல்களை அள்ளினதுக்கு ஒரே முக்கிய காரணம் நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள். ஐயோ, அதே சமயம் என்னுடைய டப்பிங் அப்படிங்கிற ஒரு 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 மறுபக்கத்தை வந்து எனக்கு சரண் சார் தான் சொன்னார். நீங்கள் வந்து பேசுங்க, இஸ் அ மலையாளம் ஆக்டர் சார். நான் பண்ணதில்லை அப்படின்னு, நீங்கள் வந்து பாருங்கள் உங்கள் வாய்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னாரு. அதில் பியூட்டி என்னென்னா அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் நான் டப்பிங் பண்ணது. தெலுங்குலையும் நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டில் விருது யாருக்கு அப்படின்ற ஏவியில் பார்த்துலாம். ஏவி ப்ளீஸ். விசித்ரா எவர் கிரீன் சார்மிங். சூப்பர் ஸ்டார்களின் ஜோடியாக கலக்கிய எவர் சார்மிங் டான்சர். காமெடிகளில் கலேபரம் செய்த பவர் பெர்ஃபார்மர். சினிமா, சின்னத்திரை என ஆல் ஏரியாவிலும் கலக்கும் எவர் கிரீன் நாயகி விசித்ரா. இவங்களை இந்த சேலையில பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு. தலைவாசல் படம் விசிட்டிங் கார்டு கொடுக்க கிடுகிடுவென உயர்ந்தது விசித்ராவின் ரேங்க் கார்டு. Once upon a time நான் டான்ஸ் கத்துக்கிட்டு இருந்தேன். ரஜினி, கமல்,
அஜித், விஜய் என முன்னணி நடிகர்களின் படங்களில் விசித்திராவுக்கு என தனி கேரக்டர், பாடல் காட்சிகள் இடம்பெறும் அளவுக்கு பெயர் எடுத்தார். ஒரு பக்கம் டயானாவாக கவுண்டமணியுடன் அதகலம் செய்பவர், இன்னொரு பக்கம் பில்லாதி வில்லனில் அம்சாவாக வில்லத்தனம் காட்டுவார். சட்டசபையில தாண்டா நான் மந்திரி, சண்டைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ சொருகிடுவேன். மிரட்டல் பாடி லாங்குவேஜ், வசீகர முகம், அசத்தல் டான்ஸ் என பல ஹீரோயின்களுக்கு டஃப் கொடுத்தார் விசித்ரா. அங்கதாங்க என் வாழ்க்கையில பெரிய திருப்புமுனையே நடந்துச்சு. தனிப்பட்ட காரணங்களுக்காக சினிமாவுக்கு ரெஸ்ட் கொடுத்தவர் 18 வருடங்கள் கழித்து சின்ன திரையில் ரீஎன்ட்ரி கொடுத்தார். வெள்ளித்திரையில் 80s 90s கிட்ஸ்களை என்டர்டெயின் செய்தவர். சின்ன திரையில் ஜாலி மம்மியாக 2K கிட்ஸ்களின் மனதில் இடம் பிடித்தார். இவங்க குக்குதானா இல்ல அந்த லேடி போலீஸா? தனது சினிமா இமேஜை முற்றிலுமாக மாற்றிய விசித்ரா இன்று பெண்கள் பலருக்கு இன்ஸ்பிரேஷன். சகலகலா வள்ளி விசித்ரா அவர்களுக்கு கோல்டன் கார்பெட் விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ். ஒரு நல்ல கைத்தட்டல் ஃபார் விசித்ரா மேம் அவர்கள். சகலகலா வள்ளி அப்படின்ற இந்த விருது தமிழ்நாடு நவ் கோல்டன் கார்பெட் சார்பாக. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விசித்ரா. என்னுடைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது, தலைவாசல் படத்தில் ஒரு சாங் ஒன்று இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் சாங். அது இப்போ வந்து ஐ டோன்ட் நோ அது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த சாங்கில் முதல்ல நான் பாடின பாட்டு வந்து அது பழைய ஜெமினி கணேசன் சார் சாவித்திரி மாதிரி அது பண்ணோன்னு செல்வா சொன்னார். பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ ஹேட் அ வெரி டஃப் டைம் நாட் வித் ஹர், பட் அந்த டான்ஸ் ஆடுறது ஃபஸ்ட் டைம் என் வீட்டு பெண்களை தவிர இன்னொரு பெண்ணை வந்து நான் வந்து கூட ஆடுறது. பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது விசித்ரா என்னென்னா, தட் ஃபிலிம் இவங்க வந்து ஷீ வுட் ஹவ் ஆக்டட் ஆஸ் அ மேடம் ஆஃப் ஒரு இதில் ஒரு ப்ராத்தலில். த ஹோல் ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த இடத்துலையுமே யாருமே வந்து டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் த இம்பேக்ட் விச் இட் கிரியேட்டட் தட் கேரக்டர் ஆசம். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் பெஸ்ட் கேரக்டர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஒரு 2 நிமிஷம் உங்களை நான் இந்த தருணத்தில் கூப்பிட்டதுக்கு முக்கியமான காரணம் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஒரு என்ன சார் கல்யாணம் ஒன்று சைலண்ட் ஆயிட்ட, பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ. ஒன்று உன் மனசுக்கு பிடிச்சா நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை உன்னை பிடிச்சா நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இதெல்லாம் பெரிய விஷயமா? கல்யாணம் சைலண்ட் ஆயிட்ட இதை பாரு, ஒன்று உன் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை ஒன்றும் பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? இல்லைங்க, அது மாதிரி வராது. தட் வாஸ் 35 years பேக். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் சூப்பர் மேம், எப்படி இருக்கீங்க? கலக்கிற எல்லாம் உங்கள் அன்பும் ஆதரவும். பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருக்குது. இங்கே வந்து பார்த்தா நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், பசி சத்யாம்மா காலில் விழணும். நான் உங்களுடைய நடிப்புக்கு உங்களோட இந்த இடத்துல இருக்கிறதே பெரிய விஷயம். நான் எனக்கு அப்படி ஒரு எக்ஸலண்ட் ஆக்ட்ரஸ். அவங்கள மாதிரி ஒரு சீன் பண்ணணுன்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். கவிதாலேருந்து வந்திருந்தாங்க புஷ்பா கந்தசாமி மேம், கவிதாலியா நடராஜன் சார், சரண் சார். நான் கவிதாலயாவில் வந்து ஜாதிமல்லிங்கிற ஒரு படம் பண்ணும்போது பாலச்சந்திர சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போலேருந்தே சரண் சார் வந்து அப்போ அசோசியேட் டைரக்டராக இருந்தார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இயக்குனர் இமயம் அவரோடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எல்லாம் கடந்து இப்போ ஒரு 3 decades அப்புறம் எல்லாரையும் திரும்ப பார்க்கும்போது ஐம் ஃபீலிங் ஸோ நாஸ்டாலஜிக். இந்த தலைவாசல்ங்கிற படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் பற்றி பேசும்போது தடுமாறினார் சார். கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தில் நான் பண்ண கேரக்டர் வந்து நான் எடுத்தது தான் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய திருப்புமுனையாக இருந்தது. போத்திக்கிட்டு தான் நடித்தேன், ஆனால் வேறு மாதிரி தான் கன்சீவ் ஆச்சு, வேறு மாதிரி தான் என்னுடைய லைன் போச்சு. அதுக்கப்புறம் அதை உடைக்கிறதுக்கு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அது நடக்கலை. இருந்தாலும் எனக்கு கிடைத்த அந்த கேரக்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் எந்தவித ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல்
சின்சியராக நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் அவார்டு வாங்குற அளவுக்கு நான் ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேனான்னு சொன்னால் சத்தியமாக இல்லை. அக்கா உங்களை மாதிரி ஒரு சீன் கூட நான் பண்ணலக்கா. பண்ணதில்லை. பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. இப்போ இப்படி ஒரு கேரக்டர் சொல்லும் போதே யோசிக்கிறாங்கன்றப்போ தைரியமான ஒரு கேரக்டரை எடுத்து எப்படி ஒருத்தரால் பண்ண முடியும்? ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணணுன்னா மக்கள் ஒத்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறதா இல்லை நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை பிரேக் பண்ணுறது என் கையில் இல்லை, இயக்குனர்கள் கையில் இருக்குது. ஒரு களிமண்ணை வந்து ஒரு பெரிய சிலையாக மாற்றுறது, அழகான ஒரு சிலையாக மாற்றுறது இயக்குனர் கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட இயக்குனர் நான் எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன். நான் பாலச்சந்தர் சார் அவர்கள், பாரதி ராஜா சார், பாலு மகேந்திரா சார். ஆனால் என்னுடைய கெரியர் கிராஃபில் இன்னும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கக்கூடிய இது பாருங்கள், இந்த படத்தில் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது வந்து இது வரைக்கும் நான் நடந்ததில்லை. எவ்வளோ இப்போ திரும்ப செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கேன். நான் இப்போவும் தடுமாறுறேன். எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஃபீல்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி யாருடைய கண்ணிலையாவது நான் படுவேன்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸில் பண்ணியிருக்கு ஒரு பிக் பாஸில் இருந்தது தான் நான். அதில் ஏன் நான் அப்படியே ரொம்ப எப்படி நான் வெளியில் இருந்தனோ அதே மாதிரி இருந்ததுக்கு காரணம் முக்கியமாக நான் வெறும் மேக்கப் போட்ட பொண்ணு கிடையாது. மேக்கப் இல்லாமல் நான் ஒரு இமோஷ்னலான ஒரு பொண்ணு தான். நான் சென்சிட்டிவான ஒரு பொண்ணு தான். எனக்கு அழ வரும். மேக்கப் இல்லாமல் இருக்க முடியும், கண்ணில் மை இல்லாமல் இருக்க முடியும், கண்ணாப்படான்னு காலில் எழுந்திரிச்சா தூக்க கலக்கத்தோடு இருக்கிற அந்த ஃபேஸோடையும் காமிக்க முடியும். எனக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்னு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ரொம்ப யதார்த்தமாக இருந்தேன். என்னை அதில் பார்த்தீங்க, நீங்கள் எல்லோரும் விரும்புனீங்க. ஆனால் அதே இது சினிமாவில் நான் அது பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து அது என் கையில் இல்லை. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் வந்ததுன்னா அதுலேயும் நான் கண்டிப்பாக அந்த சேலஞ்சை நான் நிரூபித்து காமிப்பேன். இல்லை, டு பி வெரி ஹானஸ்ட், நீங்கள் அதெல்லாம் நிரூபிச்சுட்டு இருக்கீங்க, நிரூபிப்பீங்க இன்னும் அப்படின்றத எங்களோட ஆசை. ஏன்னா யாரும் கம்பேர் டு இப்போ இங்கே வந்து ரிசீவ் பண்ண அவார்ட்ஸ் வாங்கினவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் 1% கூட நான் பண்ணல. மேம், நடிகர்களை நாங்கள் திரையில பார்த்து கொண்டாடுறோம், பட் நிஜ கேரக்டரை பார்த்து கொண்டாடுறதுமே ஐ எம் ஸோ கிளாட் என்ன நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம். பட் வந்து இதையும் விட மிக அதிகமாக வந்து சாதிச்சிருக்காங்க நடித்து. ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது பட் ஸ்டில் ஐ எம் ஸோ கிளாட் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, கூப்பிட்டு என்னை ஹானர் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோல்டன் கிரவுட் ஆஃப் நாட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வணக்கம் சார். தேங்க்யூ மேம். நான் சொல்கிறேன் சார், மேக்கப்லாம் நடிப்பேன் சார். நான் சார் கிட்ட சொல்லிடுறேன். இப்போவே ஸ்டேஜ் கிடச்சிருச்சு. நலனும் நச்சுவையும் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. ரூபிணி சமையல் எண்ணெயால் வாழ்க்கை இனி சுவையாகும். ரூபிணி ரிஃபைன் சமையல் எண்ணெயால் வாழ்க்கை இனி சுவையாகும். நான் சொன்ன மாதிரி டிராயிங் காம்படிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் எனக்கு அந்த gift வாங்கி தரியா? உங்ககிட்ட இருக்கிற ஓல்ட் மொபைல் கேட்ஜெட்ஸ் இப்பவே டோஃபில கொடுத்து உங்களுக்கான பணத்தை அள்ளுங்க. ஆனந்தம் சில்க்ஸ் அழகான பட்டாடை. ஆனந்தம் சில்க்ஸ் ராமநாதபுரம், கும்பகோணம், தஞ்சாவூர், ராஜபாளையம், புதுக்கோட்டை மற்றும் கடலூர். பிரியா நேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். உள்ளத்தை அள்ளி அள்ளி தா 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 மொபைல்ல சத்யாதா வாவனன்பா வாங்கலா. லேட்டஸ்ட் மொபைல்னா சத்யாதா. சத்யா. ஜெர்மனியில் தமிழ் மக்களுக்காக நியாயமான விலையில் தரமான பொருட்கள். அனைத்து இந்திய மற்றும் இலங்கை ப்ராடக்ட்களும் இப்பொழுது பாலா ஸ்டோர் ஜெர்மனி டோர்மண்டில். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.
டெல்லி FC glazed fried chicken restaurant. சவாலான சாலைகள் நிறைந்த உலகில் உங்கள் கார்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த சேவையை வழங்குகிறது மோட்டார் எக்ஸ்பர்ட். தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching.